நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் செய்திக்கு ஆதாரமாக நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 26வது வசனம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 26வது வசனம். சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனேஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். நாம் வாசித்திருக்கிற இந்த திரு வசனத்தின் மூலம் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நம் மத்தியில் இருக்கிற என்னுடைய மகன் ஜான் பீட்டர் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. இந்த நாங்கள் வாசிக்கப்பட்ட அதிகாரம் 4:26 அவரோட ரகசியத்தையும் மறைமுறையும் காண்பித்து எங்கள் வார்த்தைக்கு புரியாத எல்லா ஆமென். நாம் வாசித்த திருவசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 26வது வசனம் அப்படியாக சொல்லுகிறது. சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தார், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டார். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். இப்போ பாருங்க, இந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இதற்கு முன்பாக 2 குமாரர்கள் பிறந்தார்கள். யார் தெரியுமா? காயினும் ஆபேலும். அதில் பாருங்க, அந்த ஆபேல் பாருங்க கர்த்தருக்கு பிரியமாக இருந்த மனுஷன். பிரியமாக இருந்த மனுஷனை கர்த்தருக்கு பிரியமில்லாத இருந்த காயின் கொன்று போட்டான். பின்பு பாருங்க, சேத்துக்கு இந்த சேத்துக்கு ஒரு குமாரன் பிறக்கிறான். இந்த ஆதாமுக்கு ஏவாளுக்கும் அதுக்கப்புறமா பிறந்த மனுஷன் யாரு? சேத். இந்த சேத்துக்கு பிறந்த ஒரு குமாரன் பிறந்தான். அவனுக்கு என்ன பெயரிட்டாராமா? ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார். இப்போ பாருங்க, இந்த காலகட்டம் எத்தனை ஆதாம் உருவாக்கப்பட்டு எத்தனை வருஷம் சென்று நடந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆதாம் எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தார்? ஆதாமுடைய 930. அப்போ அப்படி பார்க்கும்போது இந்த கர்த்தரை அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் என்று சொல்லுகிற பொழுது கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் கடந்து போயிருக்கோம்? ஒரு 900 வருஷமாவது கடந்து போயிருக்கோம். 900 வருஷமாவது கடந்து போயிருக்கோம். இப்போ பாருங்க, அப்போ மனுஷர் கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் சொன்னால் வேதவசனம் சொல்லுது. வேதவசனம் அப்படி தானே சொல்லுது. அப்பொழுது மனுஷன் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். சரி, கர்த்தர் ஸ்தோத்திரம். வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5:22 வாசிங்க. 5:22 வாசிங்க. ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின்பு 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து மெத்துசலாவை பெற்ற பின்பு 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்தையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். 365 வருஷம் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவரை எடுத்துக்கொண்டார். இப்ப பாருங்க, மனுஷர் தேவனை கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அப்ப அவர்களுக்கு மத்தியில இந்த பாவம் நிறைந்த இந்த உலகத்தின் மத்தியிலே மக்கள் முன்னாலே ஒரு நீதிமானாக காணப்பட்டவர் யாரு? இந்த ஏனோக்கு. அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாராமா? தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில். அப்படின்னா என்ன? தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார்னா என்னது? தேவனோடே வாழ்ந்து கொண்டிருந்தார். இன்னும் சொல்லப்போனா இவர் கூட தேவன் வாழ்ந்து கொண்டிருந்தார். வாழ்ந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஏனோக்கு உண்மையும் உத்தமமும் உள்ள மனுஷனாக அவர் காணப்பட்டார். பாருங்க, ஒரு சிலர் சொல்றாங்க இன்னைக்கு
இன்ற காலகட்டத்தில் ஆவிக்குரிய வட்டாரத்தில் கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் தான் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி தானே சொல்கிறாங்க. நாங்கள் மட்டும்தான் பரலோகத்துக்கு போவோம், நாங்கள் மட்டும்தான் சீயோனுக்கு போவோம் அப்படி சொல்லுகிற ஒரு கூட்டம்லாம் உண்டு. இந்த ஏனோக்கு கல்யாணம் பண்ணாமையா வாழ்ந்தாரு? என்ன எழுதியிருக்கு? வாசிங்க 22. ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரனையும் குமாரத்தையும் பெற்றார்னு எழுதியிருக்கு. இது ஒரு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படலையா? என்ன சொல்லியிருக்கு அடுத்த வசனம் 24? தேவன் அவரை எடுத்துக்கொண்டார் அப்படித்தானே எழுதியிருக்குது. அப்போ இந்த பூமியில ஆணையும் பெண்ணையும் உருவாக்குனதுக்கு எதுக்கு உருவாக்குனாரு? இந்த பூமியை பழுகி பெருக வேண்டும் என்பதற்காக. ஆனால் நம்மளுக்கு என்ன போதிக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்னு ஆதாமோட விட்டுருந்துருப்பாரு ஆண்டவர். எதுக்கு பெண் ஒரு துணையை ஏன் கொடுக்கணும்? இது எல்லாம் மாற்று உபதேசம், கள்ள உபதேசம். வேதம் போதிப்பதை விட்டுவிட்டு கள்ள உபதேசம் பண்ணுகிறது. நாங்கள் மட்டும்தான் போவோம், நாங்கள் மட்டும்தான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வோம், நாங்கள் மட்டும்தான் சீயோனுக்கு போவோம், நாங்கள் தான் அந்த 1,44,000 பேர். இப்படி கள்ள உபதேசம் பண்ணுகிற ஒரு கூட்டம் இந்த பூமியில் இருக்கிறது. கள்ள உபதேசம் பண்ணுகிற ஒரு சபை இந்த பூமியில் இருக்கிறது. நல்லா இருப்பேன், ஒரு விசுவாசி நல்லா இருப்பேன், அவனை போய் சந்தித்து உண்மையாக கத்தரப்பில் இருப்பேன், அவனை போய் சந்தித்து அவனை போட்டு குழப்பி நீ இங்கே இருந்தால் பரலோகத்துக்கு போக மாட்டேன், எங்கள் சபைக்கு வந்தால் மட்டும்தான் நீ பரலோகத்துக்கு போகிறன்னு சொல்லி போதிக்கிறவர்கள் உண்டு. அப்படியா? அப்போ நம்ம இவ்வளோ நாள் உண்மையாக இல்லாமல் அவர் கத்தரை யாராச்சும் கொண்டு இருக்கோம். அங்கே போயிடுவேன். அங்கே போனதுக்கு தெரியும் அங்கே எவ்வளோ பெரிய ஓட்டம் இருக்குன்னு அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆகவே வேத வசனத்தை வாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், வேத வசனத்தினுடைய அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம இந்த நாட்களிலே நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு. இப்ப பாருங்க, மனுஷனுடைய எண்ணம் எப்படி இருந்துச்சாமா? பொல்லாதது. அவனுடைய நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு. அடுத்து தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவருடைய இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு இது முதல் 2000 வருஷத்துல நடந்த காரியம். இப்ப கடைசி 2000 வருஷத்துல நம்ம இருக்கிறோம். இந்த கடைசி 2000 அது முதல். இப்ப முடிவுல பாருங்க, இந்த கடைசி 2000 வருஷத்தின் முடிவிலும் மனுஷனுடைய எண்ணம் எப்படி இருக்காமா? பொல்லாததாவே இருக்குது. அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததாக தான் இருக்கு. இன்னைக்கு உலகத்தின் மக்களை நீங்க விட்டுருங்க, உலகத்தின் மக்களை பத்தி நம்ம பேச வேண்டாம். ஆனா இந்த பொல்லாத நினைவுகள் எங்கே குடியிருக்கிறது தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற இடத்துல காணப்படும். எப்பொழுதும் பொல்லாத நினைவுகள், பொல்லாத சிந்தனைகள். வேதம் அதுக்கு தாங்க தெளிவாக சொல்லுது. இரவும் பகலும் தேவனுடைய வசனத்தின் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவன். அப்ப ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்தவ பெண்ணும் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வசனத்தை தியானம் பண்ணி அவருடைய வழியிலே நடக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. ஆகவே அன்னைக்கு எப்படி கர்த்தருடைய இருதயத்தை விசனப்படுத்தினார்களோ அதே காரியம்தான் இன்றும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய இருதயத்தையே விசனப்படுத்துகிற காரியம் என்று பூமியில
நிறைவேறி கொண்டிருக்கிறது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிரயாணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தம் உண்டாயிருக்கிறவைகளை விக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது என்றார். இப்போ பாருங்க, அடுத்த வசனம் எப்படி சொல்லுது? நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ஏன் நோவாவுக்கு மட்டும் கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைச்சது? ஏன்? அடுத்த வசனம் வாசிங்க. நோவாவின் வம்ச வரலாறு. போதும், ஒரு நிமிஷம். வாசிங்க. நோவாவின் வம்ச வரலாறு. நோவாவின் வம்ச வரலாறு. நோவாவின் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும். எப்படி இருந்தாராமா? நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். நோவாவும் என்ன பண்ணி கொண்டிருந்தாரு? அப்போ ஏனோசனுடைய நாட்களிலே, சேத்தினுடைய குமாரன் ஏனோசனுடைய நாட்களிலே மனுஷர் கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். வேதவசனம் சொல்லுகிறது, ஏனோக்குடைய 7ஆம் தலைமுறையா யாரு? இந்த நோவா. அப்ப பாருங்க, இந்த இறைப்பட்ட இந்த காலத்துல கர்த்தரை தொழுது கொண்டார்கள். ரைட்டுங்க. அங்க பாருங்க, ஏனோக்கு ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் ஏன் எடுத்துக்கொள்ளப்பட்டார்? அவர் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டார், தேவனோடு வாழ்ந்து கொண்டிருந்தார், அதனால் எடுத்துக்கொள்ளப்பட்டார். இங்கே நோவாவை குறித்தும் கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? நோவா தன் காலத்தில் இருந்தவனுக்குள்ளே என்னவா இருந்தாரா? நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தார். அப்போ நாமும் எடுத்துக்கொள்ளப்படணும். நாம எப்படி இருக்கணும்? இருக்கா? இன்னைக்கு ஆவிக்குரிய வட்டாரத்தில், கிறிஸ்தவ வட்டாரத்தில் இருக்கா? நீதிமானா இருக்கிறாங்களா? உத்தமனா இருக்கிறாங்களா? தேவனோட சஞ்சரிக்கிறவர்களா இருக்கிறாங்களா? தேவனோட சஞ்சரிக்கணும்னாவே என்ன வேணும்? முதல்ல தேவனோட சஞ்சரிக்கணும். முதல்ல என்ன வேணும்? நீதி வேணும், உத்தமம் வேணும். அப்பதான் தேவன் நம்மளோட சஞ்சரிப்பார். நீதி இருந்தா, உத்தமம் இருந்தா தேவன் நம்மளோடு சஞ்சரிப்பார். நாமும் எடுத்துக்கொள்ளப்படும். அதை விட்டுட்டு நாங்கள் எல்லாருமே பரலோகத்துக்கு போயிடுவோம்னு சொல்லிட்டு சொல்றதுல அர்த்தம் இல்லாத காரியம் அது. இன்னைக்கு சபைக்குள்ளதாங்க எல்லாருமே இருக்கேன். சபைக்குள்ளதான் வட்டிக்கு கொடுக்குறவங்க இருக்கேன், போத வசதி பயன்படுத்துறவங்க இருக்கிறேன், கெட்ட வார்த்தை பேசுறது இருக்கேன், அடுத்த பொண்டாட்டியை வச்சுருக்கவங்க. ஆனால் கேட்டால் நாங்கள் எல்லாம் நீதிமான் சொல்லிக்கலாம், வெளியில் சொல்லிக்கலாம். மனுஷனுடைய கண்களுக்கு முன்பாக மறைந்திருக்கலாம். மனுஷனுடைய கண்களுக்கு மறைவாய் பாவம் செய்யலாம். யாருடைய கண்களுக்கு மறைவா பாவம் செய்ய முடியாது? கர்த்தருடைய கண்களுக்கு மறைவா பாவம் செய்யவே முடியாது. அப்ப நீதியும் இல்லை, நேர்மையும் இல்லை, உத்தமமும் இல்லை அப்படின்னா நான் எப்படி தேவனுடைய ராஜ்யத்தில் நான் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட முடியும்? யோசிக்கணும். எதற்காக இந்த வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம்? ஏன் கிறிஸ்தவ வாழ்க்கை எதுக்காக நாம் வாழ்கிறோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிய வேண்டும், சிந்திக்க வேண்டும். நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று நமக்கு விருப்பம் இருந்தால் நம்ம என்ன செய்யணும்? நீதிமானாக இருக்கணும், உத்தமனாக இருக்கணும், உண்மை உள்ளவனாக இருக்கணும். இருந்தால் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசியுங்கள். சரி, அப்படியே வாசிங்க. 10ஆம் அதிகாரத்தை வாசிங்க. நோவா, சேம், காம், யாப்பேத் என்னும் 3 குமாரர்களை பெற்றார். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாய் இருந்தது. பாருங்க, பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாய் இருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. அதேதான் இன்னைக்கு. இப்ப இந்த பூமி சீர்கெட்டு கொண்டே இருக்கிறது.
நான் உங்களுக்கு முன்னாடி சொன்னேன்ல, பனிப்பாறைகள் எல்லாம் உருகி கொண்டு இருக்கிறது. விளை நிலங்கள் பால் நிலங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது. இப்போ எல்லாமே மாறிக்கிட்டு இருக்குது. கடல் நீர்மட்டம் உயருது. அப்போ பாருங்க, அன்னைக்கு எப்படி இருந்துச்சோ அப்படித்தான் இன்றும் ஆரம்பித்திருக்கிறது. பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாக இருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. இப்போ கொடுமையினால் நிறைஞ்சிருச்சுங்க மறுபடியும். அப்போ ஒரு தடவை அடித்து கிளீன் பண்ணாரு. இப்போ மறுபடியும் 4000 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ பாருங்க என்ன செஞ்சாமா, பூமி கொடுமையினால் நிறைந்திருக்கிறது. இந்த பூமி இப்போ கொடுமையினால் நிறைந்திருக்கிறது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாக இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டார்கள். என்ன வழியை கெடுத்து கொண்டார்கள் சொல்லுங்க பார்ப்போம். என்ன வழியை கெடுத்து கொண்டார்கள்? தங்களுடைய வழியை கெடுத்து கொண்டார்கள். என்ன வழியை கெடுத்து கொண்டாங்க சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தருடைய வழியிலே நடக்க வேண்டியவங்க தங்கள் மனமோன போக்கிலே நடந்தார்கள். கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்பை செய்தார்கள். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை, பாவங்களை செய்தார்கள். அதனால அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவையும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்திருக்கிறது. நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். அழித்து போட்டாரா? பிழைத்தது எத்தனை பேர்? 8 பேர். ஆகவே நாமும் இந்த பாவத்திலே அழிந்து போகாதபடிக்கு காப்பாற்றப்பட வேண்டுமானால் ஒரு ஏனோக்கை போல, ஒரு நோவாவை போல நம்ம என்ன செய்யணும்? நீதியாய், உத்தமமாய், உண்மையாய் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் புதிய ஏற்பாட்டில் வாழ்கிற கிறிஸ்தவர்களாகியன்னா அவருடைய ஆலயமாய் இருக்கிறன்னா அவர் நம்மோடு சஞ்சரிக்க வேண்டும். அவர் நம்மோடு சஞ்சரிப்பாரானால் இந்த பூமியில் அடுத்து நடக்க போகிற இந்த பொல்லாப்பிலிருந்து நம்மை தப்புவிப்பார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் கவனமாய் இருந்து சதா காலமும் இந்த அழிந்து போகிற இந்த உலகத்துக்காக ஓடிக்கொண்டிராமல் நித்திய ஜீவனுக்கு தேவையான காரியத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையிலே உங்களை நடக்க பழக்கிக் கொள்ள வேண்டும். உண்மையாய் உத்தமமாய் நடப்பதற்கு உங்களை ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய வழியில நடங்கள். ஏனென்று சொன்னால் லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 34வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. வாசியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 34வது வசனம். 33 கூட வாசிக்கும். வானமும் பூமியும் ஒளிந்து போகும். இப்ப பாருங்க, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. கர்த்தருடைய வார்த்தை ஒரு காலம் ஒளிந்து போகாது. அவர் சொன்னது நிறைவேறியே ஆகும். கீழே வாசிங்க. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டினாலும், உங்களுடைய இருதயங்கள் பெருந்திண்டினாலும், லௌகீக வெறியினாலும், லௌகீக கவலையினாலும் பாரமடையாத படிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். எந்த நாள்? நோவாவின் காலத்துல எப்படி ஜலப்பிரளயம் வந்ததோ அப்படியே ஆண்டவருடைய வருகையும் இருக்கும். நான் திருடன் வருகிற விதமாய் வருவேன். அவர் எப்பொழுது வருவார் என்று ஒருவனும் அறியார். ஆகவே நீங்க என்ன செய்யணும்? உங்கள் இருதயம் பெருந்திண்டினாலும், நம்ம ஏற்கனவே இந்த காரியத்தை பார்த்துருக்குறோம். பெருந்திண்டுனா என்ன? பெருந்திண்டுனா என்ன? அப்ப நீங்க கேட்டாலும் மறந்துடுறீங்க. உங்களுடைய இருதயம் பெருந்திண்டினாலும், முதல்ல பெருந்திண்டுனா என்னது?
நீங்கள் தேவனை கிட்டி சேராதபடிக்கு உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடைய ஒரு பெரிய திண்டு, பெரிய சுவர், பெரிய கோட்டை சுவர். அந்த கோட்டை சுவர் என்ன சுவரா இருக்குன்னு நினைக்கிறீங்க? பாவம். அப்ப உங்கள் இருதயங்கள் திண்டினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைனாலும், அது என்ன லௌகீக கவலைனா என்னது? என்ன லௌகீக கவலைனா என்னது? உலக கவலையினாலும். இப்ப நம்மளை என்ன செய்யுது? நம்மளை என்ன ஆட்கொண்டு இருக்கு தெரியுமா? சொல்லுங்க, என்ன கவலை ஆட்கொண்டுகிட்டு இருக்குது? உலக கவலை நம்மளை ஆட்கொண்டுகிட்டு இருக்குது. நாளைக்கு என்ன செய்வோம், அடுத்த நாள் என்ன செய்வோம்? இப்ப நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போகாம நம்ம கவலை எங்க இருக்குது? லௌகீக கவலை. அப்ப நமக்கு என்ன கவலை இருக்கணும்? இப்ப ஆனா நமக்கு என்ன கவலை இருக்கணும்? இயேசு இன்று வந்தால் நான் பரலோகத்துக்கு போவேனாங்கிற கவலை நமக்கு இருக்கணும். ஆனா நம்மளை ஆட்கொண்டிருக்கிறது என்ன கவலை ஆட்கொண்டிருக்குது? லௌகீக கவலைனாலும் பாரம் அடையாதபடிக்கு. இப்போ உங்களுக்குள்ள பாரம் வந்துருச்சுன்னா என்ன பாரம்? பெருந்திண்டு, வெறி, லௌகீக கவலை இதெல்லாம் வந்துச்சுன்னா உங்க லௌகீக கவலையினால் பாரம் அடையாதபடிக்கு நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாக இருங்க. இப்போ பாருங்க, நீங்கள் ஆண்டவரோடு கிட்டி சேர்வதற்கு, நீங்கள் ஆண்டவரோடு நெருங்கி போவதற்கு, பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு, அவருக்கு பிரியமாய் வாழக்கூடிய வாழ்வை வாழ்வதற்கு நம்மளை தடுப்பது எது? பாவம், வெறி, வெறிந்துண்டு, உலக கவலை. இது எல்லாம் நம்மளை தடுக்கிறது. உண்மையாய் செபிக்காதபடிக்கு, முழு இருதயத்தோடு செபிக்காதபடிக்கு பெருந்திண்டு நம்மளை தடுக்கிறது. பெருந்திண்டு என்கிற இந்த பாவம் நமக்கும் ஆண்டவருக்கும் நடுவாக நிற்கிறது. தேவனுடைய நாள் இணையான நேரத்திலே வரும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணுமாமா? எச்சரிக்கையாக இருங்கள். பூமியிலெங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். கண்ணினா என்னது? கண்ணினா என்னது? வலை, சுருக்கு. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்க உலக கவலையில நீங்க ஆழ்ந்து போகாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும்? உள்ளது போதும் என்று இருக்க கடவோம். ஏன்னா தேவனுடைய வருகை சமீபமாக இருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த உலக காரியங்களில் நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க கவலைப்பட வேண்டிய ஒரே ஒரு காரியம், இயேசு இன்று வருவாரானால் என்னுடைய ஆத்மா பரலோகத்துக்கு போகுமா என்கிற கவலை உங்களுக்குள் நாளுக்கு நாள் காணப்பட வேண்டும். இன்னைக்கு நம்ம பார்ப்போமானால் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் 199 பேர்த்த இந்த கவலை இல்லை. இந்த கவலை இல்லை. ஆண்டவர் இங்கு வந்தால் நான் பரலோகத்துக்கு போவனா என்கிற கவலை இல்லை. நான் பரிசுத்தமாக இருக்கிறேனா, உண்மையாக இருக்கிறேனா, உத்தமமாக இருக்கிறேனா என்கிற கவலை ஒரு விசுவாசிகளையும் ஒரு ஊழியக்காரன்டையும் காணப்படலை. 1% இருக்கிறது. அதனால 6:33 மத்தேயு சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடாமல் இந்த உலகத்தை தேடுகிறவர்களாகவே நாம் காணப்படுகிறோம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகையால் 36வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி. இப்போ நீங்கள் அந்த சம்பவிக்க போகிற இந்த காரியத்துக்கு நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக காணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அப்போ நீங்கள் அப்படின்னா ராத்திரி பகலாக விழிச்சிருங்க, முழிச்சுக்கிட்டே இருங்கன்னு அர்த்தம் இல்லை. நீங்கள் விழிப்பாய் ஜெபம் பண்ணுங்க, உண்மையாய் ஜெபம் பண்ணுங்க, உத்தமமாய்
ஜெபம் பண்ணுங்க. முழு இதயத்தோடு ஜெபம் பண்ணுங்க. முழு ஆத்மாவோடு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்கள் லூக்கா 17:26 வாசிங்க. லூக்கா 17:26 வாசிங்க. நோவாவின் நாட்களில் நடந்தது போல நோவாவின் நாட்களுக்குள்ளே நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். மனுஷகுமாரன் நாட்களிலும் நடக்கும். இப்ப நோவாவின் காலத்துல எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் காலத்திலும் நடக்கும். என்ன நடக்கும் தெரியுமா? இப்ப பாருங்க, அன்னைக்கு நோவா சொல்லி கொண்டிருந்தார், பேழையை செய்தார். இந்த பூமியின் மேல ஜலப்பிரளயம் வரப்போகுது, ஆகவே இந்த பேழைக்குள்ள எல்லாரும் ஏறிக்கொள்ளுங்கள், ஏறிக்கொண்டால் நீங்கள் காக்கப்படுவீர்கள் என்று நீதிமானாகிய லோத்து பிரசங்கித்தார். கேட்டாங்களா? ஜனங்கள் கேட்டாங்களா? கேட்க. அப்போ நோவாவின் நாட்கள் நடந்தது போலவே இப்போ நடக்கும். இந்த உலகம் எங்க கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறது. என்ன பிரசங்கிக்கப்படுகிறது? இந்த உலகத்தின் மேல ஆபத்து வரப்போகிறது. நீங்கள் அதற்கு தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் நீங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய பேழைக்குள் நீங்கள் ஏறிக்கொள்ளுங்கள், நீங்கள் காக்கப்படுவீர்கள் என்று இன்றைய நாட்களிலே நாம் சொல்லுகிறோம். உலகம் என்று சொல்லப்படுகிறது, ஆனால் யாரும் செவி கொடுக்க மாட்டோம் என்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்த நோவாவும் நோவாவுடைய குடும்பம் எப்படி காக்கப்பட்டதோ, இன்றைக்கும் இனி நடக்க போகிற இந்த சம்பவத்திலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு யாரெல்லாம் செவி கொடுத்து அவருடைய வழியிலே நடந்தார்களோ அவர்கள் காக்கப்படுவார்கள். ஆகவே நோவாவின் நாட்களில் எப்படி நடந்தது போல மனுஷகுமாரனின் நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் என்ன செஞ்சாங்களா? வாசிங்க. நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது போதும். இப்ப பாருங்க, அன்னைக்கு இதெல்லாம் நடந்துச்சு. கர்த்தருடைய வழியில் நடக்கிறதுக்கு மட்டும் ஜனங்களுக்கு மனசு இல்லை. ஆனா என்ன நடந்துச்சாமா? புசித்தார்கள், குடித்தார்கள், அப்புறம் பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து வாரிட்டு போகிற வரைக்கும் கர்த்தருடைய காரியத்தை மட்டும் என்ன இருக்கும். இன்னைக்கு அதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. எல்லாம் நடக்குது. இந்த கடைக்கு 2 தம்பி வருவாங்க, கார்த்தின்னு சொல்லிட்டும் ஸ்டாலின் என்று. முதல்ல கார்த்தி நல்ல முறையில் கேட்டுக்கொண்டிருந்தார், கர்த்தருடைய வசனங்களை கேட்டுக்கொண்டிருந்தார். வேதாகமெல்லாம் புதுசாக வாங்கி கொடுத்தேன். இப்போ அவர் என்ன சொல்கிறாரு? அப்படி வர்ற நாள் சீக்கிரம் வரட்டும், ஒரு முடிவு வரட்டும். எப்பா அது நீ சொன்னாலும் சொல்லலனாலும் வரும், நீ சொன்னாலும் சொல்லலனாலும் அந்த நாள் வரும். அதுலேருந்து தப்பித்துக் கொள்வதற்கு தப்பா வழியை சொல்கிறான் அப்படின்னா அதுக்கு செவி கொடுக்கறதுக்கு அந்த தம்பிக்கு மனதில்லை. ஆனால் ஆரம்ப காலத்தில் சரியாக செவி கொடுக்காத ஸ்டாலின் இப்பொழுது வேதத்தை வாசிக்க ஆரம்பித்திருக்கிறார். அவருக்கு ஒரு வேதாகமம் கடந்த வாரத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் இப்போ வேதத்தை வாசிக்க ஆரம்பித்திருக்கிறார். சில காரியங்களை வேதாகமத்திலிருந்து கேட்க ஆரம்பிக்கிறார். அப்போ பாருங்க, நம்முடைய கவலைகள் பூரா அந்த உலக கவலையாகவே இருக்கிறது. நம்முடைய கவலையெல்லாம் எதை நோக்கி இருக்கணும்? ஆண்டவர் இன்று வந்தால் நான் பரலோகத்துக்கு போவேனா என்கிற கவலை நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசியுங்கள் 2 பேதுரு 2:4-5. 2 பேதுரு 2:5. ஜீவனுள்ள 4 வாசி. மனுஷரால் தள்ளப்பட்டதாயும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட 2 நிருபம் 2ஆம் அதிகாரம் 4 வாசி. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு
கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணினார். பார்த்தீங்களா, அவர் பாவம் செய்த தூதர்களையும் தேவன் தப்ப விட மாட்டார். அக்கிரமக்கார அந்தகார சங்கதினாலே கட்டி நரகத்தில் தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணினார். இதுதான் இப்ப நீதி. இங்க தேவை என்ன? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவை என்ன? நீதி வேணும். நீதி இருந்தால் நோவாவின் குடும்பத்தை காத்து கொண்டது போல நீதியாய் வாழ்ந்தால் நம்மையும் ஆண்டவர் காத்துக்கொள்ளும். இப்ப நோவா பேழைக்குள்ள ஏறிக்கொண்டார். பேழை எங்கே போனது? பேழை எங்க போச்சு? தண்ணியில மிதந்து எங்க போச்சு? எதை நோக்கி போச்சு? மேல் நோக்கி போச்சு. தண்ணி ஏற எங்க போச்சு? மேல் நோக்கி போச்சு. மலைகளுக்கு மேலாக 15 முழத்துக்கு மேல தண்ணி நினைந்து அதுக்கு மேல இந்த பேழை இருந்தது. அதப்போல இந்த பூமியின் மேல வரப்போகிற இந்த அழிவுக்கு நம்மளை எங்க எடுத்துட்டு போறாரு? தேவனுடைய ராஜ்யத்துக்கு மேலே அவரை நம்ம ஆண்டவர் எங்க வருவாரு? இந்த ஆண்டவருடைய வருகை எங்க வருவார்? முதல் 2ஆம் வருகையில நீங்க வேதத்தை என்ன சரியா வாசிக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். எங்க வருவார்? பிரசங்கம் கேட்குறீங்க, வேதத்தை வாசிக்கிறீங்க. மத்திய ஆகாயத்திலே அவர் வருவார். பிரதான தூதனுடைய எக்கால சத்தத்தில் அவர் எங்க வருவார்? மத்திய ஆகாயத்திலே வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். பின்பு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற நாமும் மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்போ மத்திய ஆகாயத்தில் வருவார்னா நம்ம யாரை நோக்கி போகிறோம்? எங்கே போகிறோம்? மத்திய ஆகாயத்தில் வருகிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் மேல் நோக்கி போக போகிறோம். ஆகவே நாம் இந்த நாளிலே பார்த்து இருக்கிற இந்த காரியம் ஒரு ஏனோக்கை போல, ஒரு நோவாவை போல, ஒரு எலியாவை போல நம்ம எப்படி இருக்கணும்? நீதி உள்ளவர்களாக, உத்தமம் உள்ளவர்களாக, உண்மை உள்ளவர்களாக, கிறிஸ்துவின் வழியிலே நடக்கிறவர்களாக, கிறிஸ்துவின் வழியை பின்பற்றி போகிறவர்களாக நாம் காணப்படுவோமானால் நாமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம். ஆனால் இந்த உலக ஜனங்களை போல கர்த்தரை கர்த்தருடைய வழியில் உண்மையாய் நடக்காத ஜனங்களை போல நாமும் கவலையற்று இருப்போமானால் நாம் கைவிடப்பட்டவர்களாக காணப்படுவோம். ஆகவே நாம் அப்படி இல்லாதபடிக்கு இந்த நாள் இந்த செய்தியை கேட்ட நாம் அனைவரும் அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம். நாம் இந்த உலகத்துடைய காரியங்களுக்காக, இந்த லௌகீக கவலைகளுக்காக, இந்த உலகத்துக்காக நாம் கவலைப்படாத, நாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளுகிற வேண்டும் என்கிற, நாம் சரியாக இருக்கிறோமா என்கிற கவலை நம்மளை ஆட்கொள்ளும்படியாக நாம் இன்னும் உண்மையாய் உத்தவமாய் நாம் காணப்பட்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நாம் இந்த காரியங்களை ஆசீர்வதி கொடுப்பாராக. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளினுடைய கர்த்தாவே ஏசப்பா ஸ்தோத்திரம். உங்கள் சத்திய வேதாகமத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் வருகைக்கு ஆயத்தப்படுவதற்கு ஆண்டவரே நாட்களில் நடந்த காரியங்களை குறித்தும் ஆண்டவரே நீதிமான்களாகிய ஆண்டவரே லோத்தம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஏனோக்கை குறித்தும், நோவாவை குறித்தும், ஆண்டவரே எலியாவை குறித்தும்
ஆண்டவரே, நாங்கள் இன்னும் வேதாகமத்திலிருந்து உங்கள் சத்திய வசனங்களிலிருந்து அநேக காரியங்களை லூக்கா சுவிசேஷத்திலிருந்தும் அநேக காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செஞ்சுக்கிறேன். நன்றி. நாங்கள் கூட ஆண்டவரே, இந்த லௌகிக கவலையினாலே நாங்கள் காணப்படாதபடிக்கு ஆண்டவரே, உங்களுடைய சத்திய வருகைக்கு, உங்கள் பரிசுத்த வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக இருப்பதற்கு, அதற்காக நாங்கள் கவலைப்படும்படியாக எங்களுடைய இருதயங்களை நீங்கள் நிரப்புங்க. நாங்களும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாக, அதிலும் புதிய ஏற்பாட்டின்படி ஏசப்பா நீங்கள் எங்களோடு சஞ்சரிக்கிறவர்களாக நாங்கள் காணப்படணும். ஆண்டவரே, உண்மையாய் உத்தமமாய் காணப்படணும். ஆண்டவரே, நோவாவை போல நீதிமானம், ஆண்டவரே உத்தமனுமாய் ஆண்டவரே நாங்கள் காணப்படுவோம். உங்கள் வருகைக்கு ஆயத்தப்படுவோம். எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் அப்படியாக உங்கள் சத்திய வசனத்தினால் இடை கட்டுங்க. உங்கள் நீதியின் பாதையில எங்களை வழிநடத்தி செல்லுங்க. எங்களை கரம் பிடித்து எங்களை வழிநடத்தி செல்லுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய இருதயங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம், வல்லாத கிரியைகள், வல்லாத ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, பாவமான சிந்தனைகள், இச்சையான காரியங்கள் எங்களை நிரப்பாத படிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உங்க சத்திய வசனத்தின் ஆண்டவரே வெளிச்சத்துல எங்களை வழிநடத்தி செல்லுங்க. உங்க சத்திய வசனத்தினாலும் உங்க பரிசுத்தாவின் வல்லமையினாலும் எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் உங்க வருகைக்கு ஆயத்தப்படணும், ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளணும். நானும் ஒன்று மயப்படணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தர் ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தர் ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் கர்த்தரை தொழுதுள்ள கர்த்தருடைய பிள்ளைகளை நம்மோடும் உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதாகாலம் நிலைத்திருப்பதாக, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை உங்கள் நிறைவே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆஃப் பண்ணிடுங்க.